வணக்கம் மக்களே. ஸோ கண்டினியூஸாக வந்து பாட்காஸ்ட் சீரிஸில் இப்போ நம்ம ரெண்டாவது எபிசோட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த உமன் ரிலேட்டட் இஷ்யூஸை பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதை கண்டினியூஷனாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம சொசைட்டியை சீரழிக்கிற மாதிரி இப்போது ஒரு இன்சிடென்ட் வந்து கோவையில் நடந்திருக்கு. ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் ரொம்பவே காமனாக வந்து நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இயரே வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவாக இருக்கட்டும், கல்கத்தாவில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. இப்போது தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட நிறையா இஷ்யூஸ் வந்து நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அஸ் அ உமன்? அஸ் அ உமனாக நான் ரொம்ப அஷேம்டாக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கிறதுனால என்ன சொல்கிறது, நமக்கே ஒரு பயம் வருது. நம்மளே ஒரு வெளியே போகணுன்னா கூட அந்த ஒரு பயத்தினால போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுமோ அப்படின்ற ஒரு ஃப்யூச்சரில் அந்த மாதிரி தானே யோசிக்க தோணுது. நம்ம ஒரு பிள்ளைங்களை வந்து வச்சுருக்கோம், நம்ம பிள்ளைங்களை வந்து வெளியே விடணுமா விடக்கூடாதா அப்படின்ற ஒரு திங்கிங்க்கு நான் வந்து போயிடுறேன். எல்லாரோட மென்டாலிட்டியும் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அஷேம்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸில், இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒரு லேடியாக வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப அது என்னது ஒரு போராட்டமாக இருக்குது. வெளியே இருந்து பார்க்குற நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட சுச்சுவேஷனை நினைக்கும் போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு இந்த ட்ராமாவை எப்படி அவள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறா? நடந்துருச்சு, நடந்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு சுச்சுவேஷன் அது இதை விட பேடாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தான் இருக்கோம். அந்த மாதிரி சொசைட்டியை அவள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறா அப்படின்றத நினைக்கும் போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்ட் தான். இப்போது பேசிக்காகவே அந்த டைமில் எதுக்கு அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போகிறா, அன்டைம் சுச்சுவேஷன்ஸ், ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுறாங்க சுச்சுவேஷனில். ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்களும் இருக்கீங்க. ஒரு ஜென்னாக நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க? அது இப்போது நம்ம சொசைட்டி போய்கிட்டு இருக்க வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்சேஃபான ஒரு கிறுக்குத்தனமான சொசைட்டி அது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணுது. அடிக்கடி இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இந்த வருஷமே கிட்டத்தட்ட கல்கட்டா இன்சிடென்ட் இருக்கட்டும், நம்ம சென்னையில் ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு இஷ்யூ வந்துச்சு, இப்போ வந்து கோவை இஷ்யூ, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் இது வந்து மந்த்லி நிறைய கேசஸ் பார்க்க முடியுது. ஸோ இதுவே என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு சேஃபான கண்ட்ரியில் இருக்கோமாங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்காக வச்சிருக்கு. இப்படி ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? சொல்யூஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறையா முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் என்ன நடக்குது அப்படின்னா நிறைய படத்துலேயே பார்ப்போம், இல்லை சட்டத்தில் ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பட் இப்போ ரியலாக ஃபீல் பண்ண முடியுது. உள்ளே போகிறாங்க, டக்குன்னு பெயில் அவுட் வாங்கி வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான சட்டங்கள் வந்து கொண்டு வரணும். ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கிறான், இது வந்து 100% ப்ரூவ் ஆகுதுங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொசைட்டியில் ஃபஸ்ட் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஒரு 100% ப்ரூவ் ஆகும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்குறத சரி. பேசிக்காக ஒருத்தர் வந்து ரோட்டில் போகிறான், இப்போ நம்மளே ரோட்டில் போவோம், அங்கிட்ட ஒரு போலீஸ்காரன் வரான் அப்படின்னா நம்ம எல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு பேனிக் வந்து இருக்கும் யாராக இருந்தாலும். ஸோ பட் அதே இடத்துல ஒருத்தன் வந்து தப்பும் பண்ணுறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து நாட் ஃபிட் ஃபார் சொசைட்டி. சரி, ஓகே, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இந்த முஸ்லீம்ஸ் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி சட்டத்தை நம்ம ஊர்லேயும் கொண்டு வந்தால் இந்த க்ரைம் ரேட்ஸ்லாம் கொஞ்சம் குறையும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இல்லை, மேக்ஸிமம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டே ஃப்யூச்சரில் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏன் நம்ம நாட்டில் கொண்டு வர தயங்குறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க், பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ சட்டத்தில் ஓட்டை இருக்குங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் இதை யார் உண்மையாக ரியலைஸ் பண்ணுமோ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ நான் கவர்மெண்ட்டை தான் சொல்கிறேன். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து கொண்டு வரணும். அவங்க இதை அப்சர்வ் பண்ணுறாங்களா? ஏன்னா இது வந்து இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுன்னு கிடையாது. இது வந்து நம்ம காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, குறைஞ்ச மாதிரியும் தெரியல. குறைஞ்ச மாதிரி இல்ல, இப்போ கூட புதுசா ஒரு டே பை டே அதோட சென்சிட்டிவிட்டி கூடிட்டே தான் இருக்கு. ஆமா, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு கேஸும் இப்போ நான் வந்து கேள்விப்பட்டேன். லைக் போர்னோகிராஃபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பொதுநல வாரியம் போடும்போது அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லும் போது அது வந்து பாத்தீங்கன்னா இது எந்த பாதையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்ட்டு புரியுது எனக்கு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாடிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் என்னதான் நம்ம ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாலும் அதுலேயும் சில ஓட்டைகளை கண்டுபிடிச்சு அது வந்து பண்ணதான் செய்கிறாங்க. அது வந்து தடுக்கவும் முடியல, அதுக்கான சட்டத்தையும் நம்மளால கொண்டு வரவும் முடியல. அதை நினைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கரெக்டு. இப்போது நம்ம இந்த மாதிரி சொசைட்டியில் இப்போ நம்ம வாழணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ எல்லாருக்குமே டூர் போகணுன்னு ஆசையாக இருக்கும், ட்ரிப்பு போகணுன்னு ஆசையாக இருக்கும், 4 இடத்துக்கு போகணுன்னு ஆசையாக தான் இருக்கும். ஸோ அது எந்த டைமில் போகிறோம், யார் கூட போகிறோம், எப்படி போகிறோம், இது அட்லீஸ்ட் ஒரு சேஃப்டி மெஷருக்கு இவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறோமா?
இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் அப்படின்னா 4 பசங்களோட போவேன். ம். இல்லை ரோட் ட்ரிப் போகிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் என்னோட லைஃப் லொக்கேஷனையாச்சும் நான் ஷேர் பண்ணிட்டு போவேன் ஃபேமிலி கூட. சரி, நம்ம லாஸ்ட் டைம் கோவா போனது ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ நம்ம எதில் ட்ராவல் பண்ணோம், எப்படி ட்ராவல் பண்ணோம்? நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே ம். மான்லாம் பார்த்தோம். ஆமாம், கரடியை மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா. ஸோ ஒரு வைல்டு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டு இருந்தோம். மழை செம மழை வேற, இன்டர்நெட் கிடையாது, இன்டர்நெட் இல்லை, மேப் கட் ஆயிடுச்சு, பெட்ரோல் இல்லை வண்டியில், எங்கே நிற்கும்னே எங்கே தெரியல. நிற்கும்னு தெரில, யார் வருவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே யார்கிட்ட கேட்குறதும் தெரில, ஆள் நடமாட்டமே சுத்தமாக கிடையாது. ம். அது 2-3 o'clock இருக்கும். கரெக்டாக. அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம்? அது இன்னுமே எனக்கு கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. ஏன்னா வண்டி எந்த இடத்துல நிற்கும்னே தெரியல. அப்படி நின்றாலும் யாரும் எங்கே போய் ஹெல்ப் கூப்பிடுறதுன்னு தெரியல. அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியா வேறு. முன்னாடி மான்லாம் குதிச்சு போகிறது பார்த்தா எனக்கு பயமாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த 4 பசங்களை இன்னுமே வந்து என்ன தேங்க்ஸ் சொல்லணும் தான். கண்டிப்பா. காரில் போய் திடீர்னு கார்ல இருந்து ஒரு 4 பசங்க வந்தாங்க. நம்ம வந்து வழி நடத்தி எங்கிட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு நம்மள இந்த சைடு பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க போய் பெட்ரோல் போடுங்க அப்படின்ற ஒரு ஹெல்ப்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி சொசைட்டிலையும் நம்ம வந்து நல்ல சொசைட்டிலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஒரு காட்டு பகுதியில தான் அவங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து அவங்க 2 பேரும் தனியாக தான் இருந்திருக்காங்க. யாருமே இல்லாத ஒரு சரௌண்டிங்ஸில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க எப்படி திங்க் பண்ணி அந்த இடத்த சூஸ் பண்ணாங்கன்றது தான் எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கு. யார் இந்த மாதிரியும் திங்க் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு சேஃப்டி கிடையாது, அந்த பையனுக்கும் சேஃப்டி கிடையாது, அந்த பொண்ணுக்கும் சேஃப்டி கிடையாது. சீரியஸ்லி சொல்ல போனா நான் பெங்களூர் டு தேனிக்கு ஊருக்கே பஸ்ஸில் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லொகேஷனை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிட்டு தான் போவோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து எல்லாரும் எடுத்து. பட் இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. இது வந்து ஆண் பெண் தனியாக மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க போயிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் முரண்பாடாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இவங்களோட ப்ரைவசி அது. ஓகேவா? நம்ம டூர் போகிறதும் லவ் பண்ணுறவங்களுக்கு தனியாக கூட்டிகிட்டு போகிறதும் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக எடுத்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த டூர் போகிறது, 4 பசங்க கூட ஊர் சுற்றுறது, இதெல்லாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போகலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வெளியே எங்கே போனாலும் இன்டர்வியூ அது இதுன்னு சொல்லிட்டு போகிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிறப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்லிட்டு போகிறோம்? அது அவங்க ப்ரைவசி இல்லையா? இது வந்து அவங்க ப்ரைவசி தான், அது யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அவங்க ஃப்ரீடமே யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ பட் அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்க வேண்டியதும் அவங்களோட பொறுப்பு தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போலீஸோட SOS ஆப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் சொல்ல முடியாது அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் ஒரு இஷ்யூ நடக்கும்போது அந்த இடத்துல அவங்க தான் உங்களுக்கு இமீடியட்டாக ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் அட்வைஸாக பண்ணுவாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க, அது உங்களுக்கு சேஃப் கிடையாது, சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட்ல இப்போ கோயம்புத்தூர் இன்சிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தான் நடக்குது. பட் அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் இல்லைங்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி இல்லை, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டவரே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ அங்கே வந்து தப்பான முறையில் அங்கே லிக்விட் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் இவங்க யோசிச்சிருக்கணும், இந்த இடம் நமக்கு சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கணும். ஏன்னா அப்படி யோசிக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். கண்டிப்பா. சீரியஸ்லி சொல்ல போனா எப்படி அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணாங்க? அது ஓரளவுக்கு அவங்க மேல தான் ஃபால்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு பிளான் பண்றோம். ஸோ நம்ம ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனோம்னா அந்த இடம் வந்து எப்படி இருக்கணும்? ஒரு சேஃப்டியா இருக்கணும். நான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியம் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்ப் கூப்பிடுறது கூட ஒரு மனுஷங்க இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. கண்டிப்பாக. பட் இது வந்து அந்த டைமில் அந்த இடத்துக்கு போனதுனால மட்டும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு சென்னையில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஜெயிலில் வந்த ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பட்ட பகலில் வந்து கத்தியால் 4 பேரை சொல்லிட்டான். ஸோ இது வந்து சேஃப்டி வந்து அங்கே இருக்கும் இங்கே இருக்காது அப்படின்னு கிடையாது. நம்ம ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து வாண்டடாக போய் விழுகிறது. நான் வந்து லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்ல கிடையாது, 2 பேரும் ப்ரைவசியாக மீட் பண்ணுறது தப்புன்னு சொல்ல கிடையாது. ஆக்சுவலாக ஒரு பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கிற இடமா கூட இருந்துக்கலாம், ஒரு பார்க் அந்த மாதிரி கூட இருந்துக்கலாம். கரெக்ட். ப்ரைவசியை நம்ம எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வந்து பேசிக் மேனர்ஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே நம்ம சேஃப்டியை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதை ஏன் அவங்க பார்க்கலன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மேபி அப்படி பார்த்துருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ வந்து தவிர்த்துருக்கு. கண்டிப்பாக. இந்த இஷ்யூலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸில் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எல்லா இடத்துலையுமே ஒரு போலீஸ் இருக்கணும் அப்படின்னா
அப்படி நினைச்சோன்னா மக்கள் தான் முட்டாள். கண்டிப்பா. ஓகேங்களா? வீட்டுக்குள்ளேயே வச்சு யார் ஏதோ பண்ணாலும் அது வந்து போலீஸ் வர்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ், சாலிடா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அது சிட்டிலே அவ்வளோ. சிட்டிலேயே அப்படி இருக்கும்போது அது ஒரு காடுன்றப்ப அவங்களால எப்படி வர முடியும்? அவங்களுக்குன்னு ஒரு டைம் வேணும் வரதுக்கு. அந்த ஒரு டைமிங்ல அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கரெக்ட். ஐ மீன் அந்த பையனும் பொண்ணும் ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல, ஒரு சேஃப்டியான என்விரான்மெண்ட்ல, ஒரு பப்ளிக் நடமாடுற ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிருந்தா, இன்னும் ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல மீட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி இன்சிடென்ட்டை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தோணிட்டு, இந்த நியூஸை கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு அதுதான் தோணுது. இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அடிக்கடி நடக்கும்போது மதர், ஹவ் டு யூ ஃபீல்? அஸ் அ மதர் ஐ எம் ஃபீலிங் வெரி 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 பேட். இப்போ என் பொண்ணை வந்து படிக்க வைக்கிறதுக்கே வந்து எனக்கு பயமாக தான் இருக்குது. அஸ் அ பேரண்ட்டாக, அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றவங்கள வந்து நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம வந்து ஒரு பொண்ணை எப்படி படிக்க வைக்க போகிறோம், எப்படி வந்து அது என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி எப்படி கரை சேர்த்த போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். வீட்டை விட்டு வெளியே போனால் வர பொண்ணு திரும்பி வந்து நல்லா வருமா, ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்க தான் செய்யும். ஏன்னா நான் மட்டும் கிடையாது, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அந்த பயம் இருக்க தான் செய்யும். இனியும் கூட்டிகிட்டு தான் போகுது அந்த பயம், குறைஞ்ச பாடு கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து நினைப்போம் இல்லையா, இப்போ நம்ம சொசைட்டி வந்து இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லணும். கவர்மெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் இன்னும் நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சட்டத்தை வந்து இன்னும் பலப்படுத்தணும். நிறைய சட்டங்கள், அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முஸ்லிம்ஸ் கண்ட்ரீஸில் இருக்கிற சட்டத்தை இங்கே கொண்டு வந்தாங்கன்னா சப்போஸ் அதை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எங்கள் மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பயம் இல்லாமல் எங்கள் பொண்ணுங்களை வந்து என்ன வேணாலும் படிக்க வைக்கலாம், எங்கே வேணாலும் அனுப்பலாம். மீன்ஸ் வேலைக்கு எந்த டைமில் வேணாலும் அனுப்பலாம், பயம் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறேன். அவங்க லைஃப் அவங்க டிசைட் பண்ணிக்கலாம், அவங்களோட சுதந்திரத்தை அவங்க அனுபவிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு, அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு என்ன தோணும், அவங்க ஃப்ரீடமாக அவங்க அனுபவிக்கணும்னு தோணும். இந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த டைமில் போகக்கூடாது, அந்த டைமில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் இப்பயும் இந்த காலகட்டத்திலையும் பெண்கள் வந்து வெளியே போகிறாங்க. அந்த பயத்தோட தான் எல்லாருமே போகிறாங்க. இப்போ நைட் ஷிஃப்டே போகிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட மனசில் அந்த பயம் இருக்க தான் செய்யும். அந்த பயம் இல்லாமல் என்னைக்கு அந்த சுதந்திர நாட்டில் ஃப்ரீயாக நம்மளோட சுதந்திரத்தை, அதை என்ன சொல்லுவாங்க, சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்களோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து பெண்களுக்கு எப்போ வரும்னு தெரியல. அதை தான் கரெக்ட். இப்போ இந்த சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லையா? ஆமாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். ஆக்சுவலாக சேஃப்டி மெஷர்ன்றது அந்த ஆப் மட்டும் கிடையாது, நம்ம இண்டிவிஜுவல் சேஃப்டின்னு ஒன்று இருக்குது. எவ்ரி பர்சன், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு பெண்ணுனா இன்னும் டபுளாக அந்த சேஃப்டியை திங்க் பண்ணணும். ஆணுனா தனக்கு வர பெண்ணை வந்து எப்படி கூட்டிகிட்டு போகணும், எங்கே கூட்டிகிட்டு போகணும், அவங்களும் வந்து அவங்களுக்காக திங்க் பண்ணலைன்னா கூட அந்த பெண்ணுக்காக திங்க் பண்ணி தான் ஆகணும். அதாவது நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம் அப்படின்றத கண்டிப்பாக சேஃப்டியான ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோமா அப்படின்றத அவங்க திங்க் பண்ணணும். அதே டைமில் நம்ம நம்பி வர பொண்ணு வந்து நம்ம சேஃபாக கூட்டிகிட்டு போகிறோமா, இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் தான் இருக்குது, அது அவங்களோட ப்ரைவசி தான், அதை நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். அது அவங்களோட சந்தோஷம், அவங்களோட ஹாப்பினஸ் அதில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அது என்ன வயசு, நம்ம என்ன தோணும், அந்த வயசில் என்ன தோணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு தோணும், நம்ம பார்ட்னரோட ஹாப்பியாக இருக்கணும்னு தோணும். இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கிற வயசு தான் அது தப்புன்னு சொல்லவே மாட்டேன். பட் அதுக்கான ஒரு சேஃப்டியை வந்து நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. நம்ம மீட் பண்ணுற இடம் சேஃபாக இருக்கா அப்படின்றத நீங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்குலாம் மீட் பண்ணுங்கள் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது சொசைட்டியில் பேசிக்காக நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு ட்ராமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராமாவை அந்த பொண்ணு வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கிற போது தான் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம போனது தப்பு, நம்ம அந்த பையன் கூட அந்த டைமில் ஏன் போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அந்த பிள்ளை இந்த டைமில் போச்சு, ஏன் அவன் கூட எதுக்கு போச்சு, இப்படி ஒரு ஐசோலேட்டடான ஏரியாக்குள்ளே ஏன் போனாங்க அப்படின்ற ஒரு திங்கிங்க்கு தான் எல்லாருமே வருவாங்களே தவிர அந்த கிரிமினல்ஸ் பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணு வந்து இனிமேல் தான் தைரியமாக இருக்கணும். ஆக்சுவலாக அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொரிநாய் கடித்த மாதிரி இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட்.
நம்ம கார் மோதுச்சுன்னா, பைக் மோதுச்சுன்னா அந்த ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் எப்படி நம்ம கடந்து வரமோ அது மாதிரி இந்த இன்சிடெண்ட்டையும் அந்த பொண்ணு கடந்து வந்துடணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லையா, இதை வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி குறைக்கிறது, எப்படி இதெல்லாம் வந்து அப்படின்ற வழிகள் எதுவுமே கிடையாதா? இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரைக்குள்ள ஒரு பேர் இருக்குது, தூங்கா நகரம்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏரியாவுமே க்ரௌடடாக இருக்கும். அங்கே சந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடிய விடிய நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கூட்டமாக இருக்கிற இடத்துல குற்றங்கள் வந்து குறையதான் செய்யும். ஸோ அந்த தூங்கா நகர கான்செப்ட் வந்து திரும்ப கவர்மெண்ட் கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இடமே வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொசைட்டியில் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் என்னோட மெயினான கருத்தை அதுதான் இருக்குது. பட் இவங்கெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லெவலில் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கான மனநிலையே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியான்னு தெரியலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மனநிலை குன்றியவர்கள்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க நாட் ஃபிட் ஃபார் சொசைட்டி தான் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா. ஜெயிலே அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிட் ஆவாங்கன்னு தெரியல. இவங்க இந்த கேஸில் வந்தவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வயசு கம்மி தான். ஒருத்தனுக்கு 20, இன்னொருத்தனுக்கு 21, இன்னொருத்தனுக்கு 30. ஸோ இந்த கம்மியான வயசுல இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க. கரெக்டாக அண்டு கம்மியான வயசுங்கிறதுனால இவங்க ஒன்றும் புதுசாக பண்ணலை. இவங்க ஆல்ரெடி நிறைய ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் தான். நிறையா தப்பு பண்ணிட்டு அப்போது ரீசெண்டாக வந்திருப்பாங்க போல, வந்தோடனே இந்த சம்பவத்தை வந்து பண்ணிட்டாங்க. அந்த பைக்கு கூட வந்து திருட்டு பைக்குன்னு தான் கேள்விப்பட்டேன். ஆமாம். அண்ட் போலீஸ்காரங்களே வெட்ட போகிறாங்க அப்படின்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். They are born criminals. ஓகேங்களா. இந்த மாதிரி 90% ஆஃப் த கேசஸில் நம்ம கண்டினியூஸாக பார்க்குறோம் இல்லையா வருஷம் முழுக்க. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அது ட்ரக்காக எடுத்திருப்பாங்க, அரல்ஸ் ஆல்கஹாலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அண்ட் இதை ப்ரொமோட் பண்ணுறதுமே யார் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கவர்மெண்ட் கையில் தான் வருது. அவங்க இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆமாம், நம்ம முதல்வர் வந்து இதுக்கான ஒரு சட்டத்தை வேகமாக கொண்டு வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதில் போலீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வேகமாக போய் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வேகமாக கண்டுபிடிச்சு ஷூட் பண்ணி பிடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு தப்பு ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ்க்கு தெரியாமல் நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இருக்குது. பட் ஆஸ் அ ப்ரிவென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த இல்லீகலாக சாராங்க விற்கிறது அப்படி இல்லை, அந்த இடத்துல வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் அட்லீஸ்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஏரியா வந்து விமான நிலையத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஏன் அவங்க அன்டெவலப்டாக வச்சுருக்காங்க அதையுமே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. கரெக்டு. ஒரு எலக்ட்ரிசிட்டியில் ஒரு டவர் இல்லை, அந்த மாதிரி எப்படி ஏன் அந்த அந்த ஏரியாவை வந்து அவங்க கவனிக்கலை. சிசிடிவி நிறைய இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் அந்த ஒர்க் ஆகலை. அது ஏன் அவங்க விட்டாங்க? இதெல்லாம் வந்து அலட்சியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒருவேளை ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா மேபி இது இந்த மாதிரி க்ரைம் ரேட்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ என் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், இண்டிவிஜுவல் ப்ரிகாஷன், இண்டிவிஜுவல் சேஃப்டி, இதுதான் முக்கியம். நம்ம வந்து இவங்க வந்து காப்பாற்றுவாங்க, அவங்க வந்து காப்பாற்றுவாங்க, நம்ம ஹஸ்பண்டே காப்பாற்றுவாங்க, நம்ம தம்பி காப்பாற்றுவாங்க, அண்ணன் காப்பாற்றுவாங்க அப்படின்னு யாருமே யோசிக்காதீங்க. ஓகேவா? அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ப்ரிகாஷன்ஸ் ப்ளஸ் அது என்னது சேஃப்டி ஃபர்ஸ்ட் அதை யோசிக்கணும். இப்போ நான் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன்னா அது எனக்கு சேஃப்டியாக இருக்கா, நான் சேஃபாக ஃபீல் பண்ணுவேனா, அப்படி சேஃபாக இல்லைன்னா கூட யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, டவர் இருக்கா, அது இருக்கா, மெனி திங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நான் போவேன். கத்துனா யாராச்சும் வருவாங்களா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நான் சூஸ் பண்ணி போவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவை மீட்டிங் பிளேஸாக வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம். கரெக்ட். ஆக்சுவலாக இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு லவ்வர்ஸ்க்கு நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. ஒரு கப்பலாக இருந்தால் கூட, ஐ மீன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். ஓகேவா? அந்த லவ்வர்ஸ் மேலே தப்பு கிடையாது, தப்பு இருக்குது. ஆனால் வந்து முழுக்க அவங்க மேலே தப்பும் சொல்ல முடியாது ஆக்சுவலாக. கரெக்ட். இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடக்க ஒரு பெண்ணை வந்து இப்போ நான் பேரண்ட்ஸாக இருக்கேன், ஓகேவா? இப்போ நான் ஏன் பொண்ணை வந்து இப்படியெல்லாம் நடக்குது பாப்பா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு சொசைட்டில தான் நம்ம இருக்கோம், நீ எங்கேயும் போகக்கூடாது, 6 மணிக்கு மேலே எங்கேயும் போகக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி
என்ன சொல்ல ஒரு மென்டல் ப்ரெஷரை வந்து நம்ம பொண்ணுங்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிற கேர்ள்ஸுக்கு, நம்ம கூட இருக்கிற பெண்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அறிவுரை மாதிரி சொல்ல அவங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். என்னன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களே நம்ம நம்பாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். இதுதான் ரியாலிட்டி. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் இதுல தான் வந்து நம்ம வச்சிருக்கணுமா நம்ம பெண்களை? கண்டிப்பா வேற வழி இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கிறுக்குத்தனமான சொசைட்டில வாழ்றோங்கிறது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து அடிக்கடி நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணி நமக்கு சொல்லிடுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அஸ் அ பேரண்ட் வந்து அந்த பேரண்ட் தான் இன்ஷூர் பண்ணணும் அவங்க கிட்ட வந்து சேஃபா இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. எல்லா டைமும் 100% வந்து அவங்க கூட இருக்க முடியாது தான். பட் அதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் இருக்குது நிறையா. ஸோ அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறது. ஆல்டர்னேட் சொல்யூஷனாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆல்டர்னேட் சொல்யூஷன் அப்படின்னா அவங்களோட லைவ் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லைவ் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன். சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் படிச்சிருக்கேன், என் ஹஸ்பண்ட் படிச்சிருக்கேன். லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணாலும் இந்த லொக்கேஷனை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றத வந்து எனக்கு தெரியும். இப்போ படிக்காத அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க எப்படி அந்த சேஃப்டி மெஷரை இது பண்ணுவாங்க? இன்னைக்கு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே இதுமாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லார் கையிலுமே ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க படிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவங்க பிள்ளைங்களை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடுறாங்க. அதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது. ஸோ வந்து அந்த பெண்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிற பெண்கள் வந்து அவங்களே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும். இப்படி நீங்கள் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து என்னோட லொக்கேஷனை வந்து நான் உங்கள் இதில் வச்சுருக்கேன், இப்படி நான் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டேன்னா இதை வந்து உடனே வந்து போலீஸ்க்கு கொடுங்க. அந்த மாதிரி ஒரு சேஃப்டியை வந்து அவங்க உருவாக்கிக்கணும்னு சொல்கிறேன் நான். கரெக்ட். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டு நம்ம ஒரு அந்த மாதிரி படிக்காத மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் ரீச் ஆகிற மாதிரி பாருங்க. இந்த மாதிரி ஆப் இருக்கிறது வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி படிக்காத பெற்றோர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த சட்டத்தை கொண்டு வாங்க. ஆக்சுவலாக இது ஒரு சட்டமாகவே கொண்டு வரலாம். இப்போ நம்ம புதுசாக ஒரு மொபைல் வாங்கினோம்னா அதில் வந்து டிஃபால்ட் ஆப்ஸ்ன்னு நிறையா இருக்குது. அந்த டிஃபால்ட் ஆப்போட சேர்த்து இந்த ஆப்பையும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்னா மோஸ்ட்லி நிறைய பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வரதை தடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக லைக் அஸ் அ கவர்மெண்ட்டே வந்து இதை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்தணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து ரீச் ஆகிற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்கன்னா நடத்தணும். ஆமாம், அட் த சேம் டைம் இந்த பற்றி தெரியாதவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இது வந்து தெரிஞ்சுக்கணும். லைக் இப்போ டெக்னாலஜி எப்படிலாம் நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே அவங்களுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்கோ இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கோ. போலீஸ்க்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தானே. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு கேசஸ் வந்து குறையத்தானே செய்யும். கரெக்ட், கண்டிப்பாக. இந்த சுதந்திர நாட்டில் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் எங்கே வேணாலும் எந்த டைமில் வேணாலும் போகிறதுக்கு உரிமை எல்லாமே இருக்குது. பட் நம்மளோட இண்டிவிஜுவல் பாதுகாப்போட போகிறது தான் நல்லது. எவ்ரி டைம் நோபடி வில் கம் டு என்னது சேவஸ். ஸோ எங்களோட கருத்துக்களை வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். தென் எங்கள் சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. ஆமாம், நாங்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து யாருக்காவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாட்காஸ்ட் வந்து இன்னும் நீங்கள் நிறையா பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் நாங்கள் பேசணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.